வணக்கம். Hope everybody received தமிழ்நாடு கவர்மெண்ட் லேப்டாப். ஸோ லேப்டாப் வச்சு என்ன பண்ண முடியும்? ஒரு சின்ன ஐடியா என்னோட வியூ பாயிண்டில். ஸோ லேப்டாப்பில் பேசிக் லெவல் இருக்குது, மிட் லெவல் இருக்குது, ஹை லெவல் இருக்குது. பேசிக் லெவலில் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு பேசிக் ஐடியாஸ் லேப்டாப் எப்படி இயங்கும், அதில் லினக்ஸ்னால் என்ன, கர்னல்னால் என்ன, ஆப்ரேட்டிங் சிஸ்டம்னா என்ன அப்படின்னு ஒரு பேசிக்காக தெரிஞ்சிருக்கும். ஸோ எம்எஸ் ஆஃபீஸில் என்னென்ன கொடுக்குறாங்க, எக்ஸாம்பிள் பவர் பாயிண்ட், எக்ஸல், வேர்டு. ஸோ அதே மாதிரி எம்எஸ் பெயிண்ட். ஸோ இதெல்லாம் வந்து மைக்ரோசாஃப்ட்டு காலங்காலமாக கொடுத்துட்டு இருந்தாங்க. அது நம்மளுக்கு பேசிக்காக தெரிஞ்சிருக்கும். இப்போது கூகுள் ஒர்க் ஸ்பேஸ் அப்படின்ற ஒரு புது விஷயம் வந்து எல்லோரும் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இதெல்லாம் வந்து பேசிக் லெவல். அடுத்து என்னென்னா மிட் லெவல், அதாவது இடைப்பட்ட நிலை. ஸோ இந்த காமர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் யூஸ் பண்ணுற சாஃப்ட்வேர், எக்ஸாம்பிள் டேலி. அப்புறம் இப்போது அதிகமாக யூஸ் பண்ணுற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் ஆர், பைத்தான். அப்புறம் வந்து சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் யூஸ் பண்ணுற மேட்லேப். அப்புறம் வந்து ஜாவா. அப்புறம் வந்து ஹெச்டிஎம்எல் வந்து இந்த ப்ரௌசர்ஸுக்கெல்லாம் யூஸ் பண்ணுற ஒரு மார்க்கப் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு வந்து எடிட்டிங் சாஃப்ட்வேர்ஸ் லைக் அடோப் கிரியேட்டிவ், கேன்வா, அடோப் ஃபோட்டோஷாப். இதெல்லாம் நம்மளுக்கு கேள்விப்பட்டிருப்போம், ஆனால் பழகியிருக்க மாட்டோம். அதுக்கப்புறம் வந்து சின்ன சின்ன ப்ராஜெக்ட் எடிட் பண்ணுறதுக்கு, அப்புறம் வந்து கிராஃபிங் டூல்ஸ். இதெல்லாம் வந்து இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் ஆர்கிடெக்சர் ஸ்டூடெண்ட்ஸ் தெரிஞ்சு வச்சுருப்பாங்க. ஸோ தேர்ட் லெவல், உயர்கட்ட நிலை. ஸோ இது சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட். இதெல்லாம் வந்து ஹை எண்ட் நாலேஜ் which can be learned through laptops and other tools. Visual Studio Code, பைத்தான் யூஸ் பண்ணுற PyUnit. அப்புறம் வந்து டேட்டா அனலைசிஸ் பண்ணுற எக்ஸல், பவர் கொரி, கூகுள் ஷீட்ஸ், டேப்லியோ. அப்புறம் வந்து சைபர் செக்யூரிட்டி சம்மந்தமான டூல்ஸ், காலி லினக்ஸ், VPN. அப்புறம் வந்து இந்த கம்யூனிகேஷன் சம்மந்தமான விர்ச்சுவல் மிஷின்ஸ், VMware. அப்புறம் வந்து டிசிபி, ஐபி கான்ஃபிகரேஷன் சம்மந்தமான நாலேஜ். ஸோ இதெல்லாம் வந்து ஹை லெவல் டிஸ்கஷன்ஸ். ஸோ ஒரு கிராஜுவேட் இந்த மாதிரி வெவ்வேறு லெவல்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர் நாலேஜ் மூலமாக அவனோட லேர்னிங்கை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபைனல் வியூஸ், கம்ப்யூட்டரை படிப்பு சார்ந்த விஷயங்களுக்கு மட்டும் உபயோகிக்க முயற்சி செய்க. ஸோ இந்த பொலிட்டிக்கல் டிஸ்கஷன், சினிமா டிஸ்கஷன், அந்த மாதிரி விஷயங்களுக்குள்ளே ஈடுபடுத்தி உங்கள் டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க. ஸோ வி ஆர் இன் அ டிஜிட்டல் வேர்ல்டு. ஸோ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், லார்ஜ் லாங்குவேஜ் மாடல்ஸ், ஸோ அடுத்தடுத்த லெவலுக்கு மூவ் ஆகிட்டு இருக்கிறதால ஸோ இந்த பொலிட்டிக்கல் டிஸ்கஷன், அப்புறம் வந்து இந்த யார் பெருசு யார் சின்னதுன்ற டிஸ்கஷன், இந்த சினிமா டிஸ்கஷன், இதெல்லாம் நம்மளோட எனர்ஜியை வேஸ்ட் பண்ணும். அதுக்கு பதில் குக்கிங் கற்றுக்கலாம், வீட்டில் யூஸ் பண்ணுற ப்ளம்பிங் ஒர்க்ஸ் கற்றுக்கலாம், எலக்ட்ரானிக் ஒர்க்ஸ் கற்றுக்கலாம், ஹார்ட்வேர் டூல்ஸ், அதாவது லேப்டாப்பில் யூஸ் பண்ணுற ஹார்ட்வேர் டூல்ஸ் எப்படி வேலை செய்யுதுன்றதை கற்றுக்கலாம், மொபைல்ஸோட வெர்ஷன்ஸ் கற்றுக்கலாம், ஒரு சாஃப்ட்வேர் ஆண்ட்ராய்டு சாஃப்ட்வேர்ஸ் கற்றுக்கலாம், குபர்னேட் கற்றுக்கலாம். ஸோ இது மாதிரி நிறைய இருக்குது. அதே நேரத்தில் இப்போ லேப்டாப் வச்சு எக்ஸாம்பிள் நாம் NPTEL கவர்மெண்ட்டு பிளாட்ஃபார்ம், அதில் கோர்ஸ் சேர்ந்து எல்லாமே கோர்ஸ் எல்லாம் ஃப்ரீ. பட் எக்ஸாம்னா சர்டிஃபிகேட்டுக்கு அமௌண்ட் பே பண்ணி எக்ஸாம் எழுதி யூ கேன் கெட் சர்டிஃபிகேட்ஸ். கோர்செரா, மாஸ்டர் கிளாஸ், யூடெமி, இதெல்லாம் ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்ஸ். யூ ஹாவ் டு பே மச் அண்ட் லேர்ன் திங்ஸ். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டெப்பாக இந்த லேப்டாப்பை
பாசிட்டிவ் விஷயங்களுக்கு யூஸ் பண்ணுங்கள். இந்த சினிமா டவுன்லோட் பண்ணி பார்க்குறது, அப்புறம் கேம்ஸ் யூஸ் பண்ணி 3 வருஷம் வரக்கூடிய லேப்டாப்பை கேம்ஸ் யூஸ் பண்ணி 1 இயரில் வேஸ்ட் பண்ணுறது. ஸோ இது மாதிரி பாசிட்டிவான விஷயங்களுக்கு உபயோகிங்க. Hope I have created some good knowledge in simple videos. I mean